கண்டிங் சேனல் பீப்புள் நம்ம குக் வித் கோமாளியில் இப்போ 4th எலிமினேஷன் அப்படின்றது நடைபெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி வந்து நம்மளோட ஸ்ரீகாந்த் தேவா, அதுக்கப்புறம் நம்ம வசந்த் வசி, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜோயா, இப்போ வந்து லாஸ்ட்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பூஜா வெங்கட் அவர்கள் போயிருக்காங்க. பூஜா வெங்கட் எலிமினேட் ஆனதுலேருந்தே வந்து பலதரப்பான விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டுருக்கு. இல்லை இவங்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இர்ஃபானுக்காக தான் வந்து அவங்கள வந்து இப்போ வெளியே அமிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இர்ஃபான் உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் அவர் வந்து ரொம்பவே கண்டென்ட் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லியும் அதனால் மட்டுமே வந்து ஜோயாவை வந்து வெளியே அமிச்சாங்க. இப்போ அதேமாரி பூஜாவையும் வெளியே அமிச்சிட்டாங்க. ஸோ பட் பூஜா வந்து நல்லா தான் குக் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனாக பூஜாவே லைவ் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்கிறேன் வாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜா லைவ் வந்ததுக்கப்புறமே உங்களுக்கு ஆதரவு கொடுத்து எங்களுக்கு கொடுத்த நிறைய பேருக்கு நன்றி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ டிஎம்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. நான் வந்து நல்லா குக் பண்ணும்போதும் சரி, நான் ஒரு டைம் வந்து நல்லா திட்டு வாங்கும் போதும் சரி, ஒன்றும் இல்லை அதெல்லாம் பழகிடும், நீங்கள் வந்து சீக்கிரமாக நல்லா குக் பண்ண கற்றுக்கோங்க, இந்த விஷயத்தை இப்படி பண்ணுங்கள், அந்த விஷயத்தை அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு சஜஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க. அது எனக்கு ரொம்பவே கேட்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய எங்கள் அம்மா வயசில் இருக்கிறவங்களாம் கூட எனக்கு சஜஷன் கொடுத்தீங்க. ஒரு தாயாக நின்று எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பூஜா வெங்கட் ரொம்ப எமோஷனலாக பேசியிருந்தாங்க. பட் அதெல்லாம் தாண்டி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் எலிமினேட் ஆனதுக்கு நிறைய பேர் வந்து வருத்தம் தெரிவிச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் ஆதங்கத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இர்ஃபானால தான் என்ன வெளியே அமிச்சிட்டிங்க, இல்லை இவங்களால தான் என்ன வெளியே அமிச்சிட்டாங்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாருக்காகவும் யாருமே வெளியே அனுப்ப மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து யாருக்கும் அங்கே பார்ஷாலிட்டிலாம் கிடையாது. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக தான் வந்து இருக்கும். பட் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக் ஆஃபில் நான் வசந்த் வசிலாம் வந்து ஃபஸ்ட்டு இருந்தோம். அப்போயும் வந்து நான் வந்து எலிமினேட் ஆகாமல் தப்பிச்சிட்டேன். வசந்த் வசி போயிட்டாரு. ஆனால் இந்த வாட்டி அப்படி கிடையாது. இந்த வாட்டி என் கூட இருந்த எல்லாருமே வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ஸ். ஸோ அவங்க கூட வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஃபைனலாக எனக்கே தெரியும் நான் தான் போகிறேன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி குக்கிங்கில் ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் நான் வந்து கரெக்டாக பண்ணிட்டேன். பண்ண உடனே வந்து என்னை வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ டோன்ட் வரி, ஒன்றும் இல்லை, வைல்ட் கார்டு இருக்குது. நான் வந்து அவ்வளோ வீக்கான கண்டஸ்டன்ஸ்லாம் கிடையாது. வைல்ட் கார்டில் வந்து நான் கண்டிப்பாக வந்து பெரிய அளவில் வந்து ஷைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி. கீப் இதேமாரி எனக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லி பூஜா ரொம்ப எமோஷனலாகவும் பேசியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஷால் சார் நடிகர் சங்கத்தோட ஒரு செயலாளராகவும் இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும்போது ரீசெண்டாக அவர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். இந்த மாதிரி வந்து என் மேலே வந்து தவறுதலாக எந்த ஒரு ஆதாரமே இல்லாமல் குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடாது. நான் வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவுமே வந்து நடிகர் சங்கத்திலேருந்து மணியை எடுத்து நான் எதுக்காகவும் என்னோடய பர்சனல் யூஸுக்கு செலவு பண்ணவே இல்லை. நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் நிறைய வந்து திட்டங்களில் மேற்கொண்டு அதுக்காக செலவிட்டிருக்கேன். அதை வந்து உங்ககிட்ட வந்து நிரூபிக்கிறதுக்கான நேரமும் சந்தர்ப்பமும் என்கிட்ட கிடைக்கல. அதை வந்து நீங்கள் என்கிட்டே பர்சனலாக கேட்டு சொல்லிக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து என் மேலே பழியாக போட்டிருக்கீங்க. இதை நான் வந்து ஒரு காந்தமாக தான் பார்க்குறேன். நான் இந்த நோட்டீஸை உங்களுக்கு வந்து வீட்டுக்கு அனுப்புகிறேன். நோட்டீஸ் வந்து அடுத்த 24 மணி நேரத்தில் நீங்கள் வந்து பதில் அளிக்கலை அப்படின்னா கோர்ட்டில் சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லி வான் பண்ணியிருக்காரு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பிரகாஷ் பபி. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.